வணக்கம், என்னோட பேர் முருகதாஸ். ஆர்பிஎம் பில்டர்ஸ்ன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ஒரு வருஷமா நடத்திக்கிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடு கட்டும் போது பிறகு இப்போ வீடு கட்டின எல்லாருமே பெரும்பாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை ஒன்று என்ன அப்படின்னா வாட்டர் லீக்கேஜ். இந்த வாட்டர் லீக்கேஜ்ன்றது குறிப்பாக எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னா, ஒன்று ரூஃப்ல இருந்து லீக் ஆகும், இன்னொன்று செவுத்து வழியாக டேம்ப்னஸ் மாதிரி வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட்டில் செவுத்து வழியாக வரும், இல்லை டாய்லெட்டில் பைப்பில் என்ன பிரச்சனை வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த வாட்டர் லீக்கேஜ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா பல லட்சம் செலவு பண்ணி ஒரு வீடை நீங்க கட்டுறீங்க, கட்டி முடிச்ச உடனேவே இல்லை ஒரு 6 மாசம் அப்புறம் தண்ணி லீக் ஆகும்போது உங்களுக்கு அந்த மனநிலை வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவோ இல்லை ஒரு 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 பொழுதுபோக்காகவோ நம்ம பண்ணக்கூடிய வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு வீடியோ. இது முக்கியமான ஒரு வீடியோன்றதுனால நம்ம சேனலில் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸாக தான் இருக்க போது. கொஞ்சம் அந்த வீடியோ ஸ்லோவாக தான் இருக்கும். மேபி உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஸ்லோவாக இருக்கும், மேபி போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். நான் டெக்னிக்கலாக எதுவுமே அதில் பேச போகிறது கிடையாது. டெக்னிக்கலான விஷயங்கள் நிறையா இருக்குது சிவில் ஒர்க்கில். ஸோ அதை பற்றிலாம் எதுவுமே நான் பேச போகிறது கிடையாது. ஒரு ஆக்சுவலாக இந்த ஃபீல்டை பற்றி சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் கூட ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியுன்ற மாதிரி எளிமையாக தான் உங்களுக்கு நான் அதை சொல்ல போகிறேன். அப்படி சொல்லும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி வீடியோ உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எதுக்காக இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்களோ அந்த வீடியோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக அந்த வாட்டர் லீக்கேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப பெரும்பாலும் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை ஒன்று. எங்கெங்கே வரும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இது வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ரூஃப் எடுத்தோம் அப்படின்னு ரூஃபை மட்டும் பார்க்கணும். இந்த வீடியோவில் வந்து ரூஃப்ல லீக் ஆகிறதுக்கு என்ன காரணம் இருக்கு, அது எப்படி சரி பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ ரூஃப்ல லீக் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ரூஃப் போடுவோம், கம்பி கட்டிட்டு ஜெல்லி போடுவோம் பார்த்தீங்களா. இந்த ஜெல்லி போடும்போது நம்ம என்ன தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னா, கான்கிரீட்டை வைப்ரேட் பண்ணாம இருக்கும். அதாவது கான்கிரீட்டை போட்டுருவோம், வைப்ரேஷன்ஸ் கொடுக்கணும். நம்ம காலம் ஜங்ஷன், பீம் ஜங்ஷன் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே ஸ்லாப்லையுமே கான்கிரீட் நல்லா வைப்ரேட்டர் மூலியமா வைப்ரேட் பண்ணும்போது அந்த கான்கிரீட்ல இருக்கக்கூடிய ஜெல்லி எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈவனா போய் பேக் ஆகும். எந்த கேப்புமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. இந்த வைப்ரேஷனை நம்ம கொடுக்காம இருக்கும் பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜெல்லி எல்லாமே ஒழுங்கா பேக் ஆகாம ஆயிடும். இந்த ஜெல்லி எல்லாமே ஒழுங்கா பேக் ஆகாம ஆயிடும். அப்படி இருக்கும்போது கான்கிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கேப் வந்து ஃபார்ம் ஆகும். இது மூலியமா தண்ணி வந்து லீக் ஆகும்போது அந்த கேப்ல உள்ள வழியா வந்து இதுக்கப்புறம் ரூஃப்ல வந்து நம்மளுக்கு லீக் ஆகுறது தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ரூஃப் கான்கிரீட் போட்ட கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டாப் சர்ஃபேஸ்ல கிராக் வந்து டெவலப் ஆகும். இது நீங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரா கான்கிரீட் போட்டாலும் இந்த கிராக் வந்து வரும். இதுக்கு பேரு ஸ்ட்ரிங்கேஜ் கிராக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு பத்தி டெக்னிக்கலா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ரூஃப் கான்கிரீட் போட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமே வந்து கிராக் வந்து வரும். ஸோ இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராக்கை லைட்டா தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு தொடப்பத்தால நல்லா கீறி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கிராக் மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் டெவலப் ஆகாது. இதை நீங்க பண்ணாம விடும் பட்சத்துல இந்த சின்ன கிராக் வந்து நாளைக்கு நீங்க வந்து பார்க்கும்போது அது பெரிய கிராக்கா வந்து ரூஃப்ல எல்லாத்துலயுமே டெவலப் ஆகிருக்கும். அது வழியா தண்ணி லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ரூஃப்ல லீக் ஆகிறதுக்கு இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே இருக்கு. சரி, இப்ப நீ வீட்டுல லீக் ஆகுது, தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இதுக்கு ரொம்ப வந்து கரெக்டான ப்ராப்பரான மெத்தட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரவுட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. கிரவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. கிரவுட்டிங் அப்படின்றது வந்து இப்ப நீங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போவீங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ரூஃப்ல கான்கிரீட் ரூஃப் மட்டும் இல்ல, கான்கிரீட்ல எங்கெங்கெல்லாம் லீக் ஆகுதோ, இப்ப சம்ப்ல லீக் ஆகுது, நம்ம போர் சம்ப் பண்ணுவோம்ல, அது கான்கிரீட்ல தான் பண்ணுவோம். இந்த போர் சம்ப் அது வந்து பொதுவா நம்ம கான்கிரீட்ல தான் பண்ணுவோம். இந்த கான்கிரீட்ல போர் சம்ப்ல லீக் ஆகுதுன்னா அங்கேயும் நம்ம கிரவுட்டிங் தான் பண்ணணும். அதாவது கான்கிரீட்டை வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல லீக் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த கிரவுட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ கிரவுட்டிங்னா என்னன்னு தெரியும், ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுவோம், அதில் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது உள்ள டெக்னிக்கலாக நம்ம வந்து இது என்ன அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கிரவுட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் சரியாகும் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கிரவுட்டிங்ல எந்தெந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய டைப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுட்டிங் மெத்தட் இருக்கு. அதாவது சிமெண்ட் கிரவுட்டிங் இருக்கு, எப்பாக்சி கிரவுட்டிங் இருக்கு, பியூ கிரவுட்டிங் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கெமிக்கல், நம்ம இந்த சிமெண்ட் கிரவுட்டிங்னா அந்த கிரவுட்டிங் வந்து சிமெண்ட் வச்சு பண்ணுவாங்க. அடுத்து எப்பாக்சி பியூனா பியூ கிரவுட்டிங் சொல்லிட்டு இருக்கும். அதாவது ஒரு பஞ்சு மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த கிரவுட்டிங் பண்ணும்போது. ஸோ அந்த கிரவுட்டிங் பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து சிமெண்ட் கிரவுட்டிங்கை பத்தி மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பியூ கிரவுட்டிங்னா என்னன்றதுலாம் நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு எப்பாக்சி கிரவுட்டிங் இருக்கு, பியூ கிரவுட்டிங் இருக்கு, இதெல்லாமே இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். இப்போ சிமெண்ட் கிரவுட்டிங்னு வச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பம்ப் மாதிரி, ப்ரெஷர் பம்ப் மாதிரி ஒன்று இருக்கும். ரெட் கலர்ல நீங்க இந்த வீடியோல பாக்குற மாதிரி ப்ரெஷர் பம்ப் மாதிரி இருக்கும். இதுல முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க லீக் ஆகுதோ அந்த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ல ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் ட்ரில் பண்ணிடுவாங்க. ட்ரில் பண்ணிட்டு அதுல என்ன பண்ணுவாங்க, நீடில் மாதிரி வச்சு ட்ரில் பண்ணிட்டு அந்த நீடில வந்து ஒரு நீடில வந்து அதுல அடிப்பாங்க. அடிச்சிட்ட பிறகு
கெமிக்கல் சிமெண்ட் நம்மளுக்கு வந்து எந்த சிமெண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ வாட்டர் லீக்கேஜ்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஓபிசி சிமெண்ட் வாங்கி, ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்னு சொல்லுவோம், அந்த சிமெண்ட்டை வாங்கி அதில் என்ன பண்ணுவோம்னா தண்ணி மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி அந்த பம்பில் ஏற்றி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. கிரவுட்டிங் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த சிமெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கான்கிரீட் உள்ள இருக்கக்கூடிய கேப்ல எல்லாத்துலயுமே போய் பேக் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா பேக் ஆகும்போது அதுல இருக்க கேப் எல்லாமே அரெஸ்ட் ஆகும்போது வாட்டர் லீக்கேஜ் நம்ம சரி பண்ண முடியும். பொதுவா வாட்டர் லீக்கேஜ் எதனால வருதுன்னு சொல்லியிருந்தேன், ஜெல்லி ஒழுங்கா பேக் ஆகாம கேப்பா இருக்குன்னா அதுல தண்ணி உள்ள வந்து லீக் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கிரவுட்டிங் பண்றது மூலியமா இந்த சிமெண்ட் கிரவுட்டிங் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கான்கிரீட் உள்ள இருக்கக்கூடிய கேப்ல எல்லாமே போய் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் போய் பேக் ஆயிடும். நம்ம இந்த ப்ரெஷர் வந்து அடிப்பாங்க, பம்ப் அடிக்கிற மாதிரி அடிக்கும்போது அது ஒரு அதிகமான ப்ரெஷர்ல வந்து அந்த சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து உள்ள தள்ளும்போது அது என்ன ஆகும்னா அந்த கேப்ல போய் அது பேக் ஆகும்போது இந்த வாட்டர் லீக்கேஜ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரோட்டிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா 100% நம்மளால வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஒரு 50% ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். உங்களுக்கு வந்து சிமெண்ட் தான் தேவைப்படும். அந்த பம்ப் ரெண்ட்டுக்கு எடுத்து அதை ஒரு லேபர் அலாட் பண்ணி நீங்க வந்து பண்ணிடலாம். அது வந்து பெரிய உங்களுக்கு செலவு ஆகாது. இந்த வாட்டர் ப்ரூஃபிங், இந்த லீக்கேஜ் சரி பண்றது வந்து அது எந்த அளவுக்கு செலவு ஆகாதோ அதே அளவுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டா அப்படியும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 50% பண்ணலாம், 50% பண்ணாமலும் போகலாம். இந்த மாதிரி வந்து இந்த சிமெண்ட் கிரவுட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 50% வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஒரு வேலை சரியாயிருச்சுன்னா நம்ம அடுத்த ப்ராசஸ் எல்லாமே ஃபர்தரா நம்ம மூவ் பண்ண தேவை, இதுலயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது சரியாகல அப்படின்ற பட்சத்துல அடுத்து எபாக்சி கிரவுட்டிங் ஒன்று பண்ணலாம். அதுவும் சரியாகல அப்படின்னா அடுத்து பியூ கிரவுட்டிங் பண்ணலாம். இது எப்படி இந்த மாதிரி வந்து லைன் பை லைனா நான் சொல்றேன், அதுக்கேற்ற மாதிரி இதோடைய ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். சிமெண்ட் கிரவுட்டிங் ஆகக்கூடியதை விட எபாக்சி கிரவுட்டிங் அதிகமாகும், எபாக்சி கிரவுட்டிங் ஆகிறத விட பியூ கிரவுட்டிங் அதிகமாகும். டாப் மோஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா பியூ கிரவுட்டிங். அது வந்து ரொம்ப காஸ்ட், அது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அது கண்டிப்பா 90% வந்து அதில் நம்ம சரி பண்ணிட முடியும். அது என்ன பண்ணணும்னா அந்த கெமிக்கல் உள்ள போயிட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து டெவலப் ஆகும். அது நம்ம அடுத்தடுத்து நான் அதில் வீடியோ ஒரு சைட்ல பண்ணோம், அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதை பத்தி தனியாக ஒரு வீடியோவில் சொல்றேன். ஸோ வாட்டர் லீக்கேஜ்னு வரும்போது இந்த விஷயங்களை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எதனால வருதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இதை சரி பண்றதுக்கு கான்கிரீட்ல லீக் ஆகுது, செவுத்துல லீக் ஆகுதுன்னா இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கான்கிரீட்ல லீக் ஆகுது அப்படின்னா இந்த மெத்தட் தான் ரொம்ப கரெக்டான ஆப்டான மெத்தட். இதுல 3 இருக்கு: சிமெண்ட், எபாக்சி, பியூ கிரவுட்டிங். ஸோ இது 3த்தையும் நம்ம இந்த வீடியோல வந்து சிமெண்ட் கிரவுட்டிங் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல எபாக்சி, அப்புறம் அடுத்த இடத்துல வந்து பியூ கிரவுட்டிங் பத்தி தெளிவா பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா தேவைப்படுறதா ஷேர் பண்ணுங்க. சிவில் ரிலேட்டடா வீடியோஸ் வந்து நம்ம வாரத்துக்கு 2 வீடியோ அப்படின்னு அப்லோட் பண்றோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வீடியோ தான் இருக்க போது. எந்த ஒரு ஃபேன்சியான ஒரு என்டர்டைன்மெண்டான வீடியோவா இருக்க போறது கிடையாது. எல்லாமே ஒரு வீடு கட்டணும் வரும்போது அந்த கன்சூமர் வந்து எந்தெந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த மாதிரி அவங்க கவனிக்கணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் மட்டும் தான் நம்ம சேனல்ல வந்து கண்டிப்பா இருக்க போது. எல்லா விஷயத்தை பத்தி நம்ம தெளிவா பேசலாம். நம்ம சேனலுக்கு வந்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.